சிம்பிளான கடலைப்பருப்பு சட்னி வாங்க செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரோட்டீன் கூட இருக்குது இந்த சட்னியில். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிக்கிட்டு, பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 கிராம் கடலைப்பருப்பு, புளி கரைசல் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டோன்னே உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும். நல்லா போட்டு கிண்டி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை உள்ளே போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த இதை அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஆல்ரெடி புளி கரைசல் அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிடணும். நல்லா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இதை தாளிச்சிடணும். கொஞ்சம் கடுகை போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு வந்து சில்லி பவுட்ரு, நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிண்டி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா தோசைக்கு இது வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கடலைப்பருப்பு சேர்த்தனால பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.